أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على نبينا محمد وعلى آله وصحبه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பெயர் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். ஸலாத்தும் ஸலாமும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் நடிச்சுவற்றை தன்னுடைய வாழ்க்கையில் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சத்திய சகாபாக்கள், தாபியன்கள், தபகத்தாபியன்கள், உலகத்தில் வாழக்கூடிய முஸ்லிமான ஆண் பெண் நல்லடியார்கள் அனைவரின் மீதும், குறிப்பாக இந்த சபையில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவர்கள் மீதும் என்றென்றும் மீண்டும் நிறைவேற்றுமாக என்ற பிரார்த்தனையோடு எனது உரையை நான் ஆரம்பம் செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹுடைய மாபெரும் கிருபை என்றுதான் சொல்ல வேண்டும். இது போன்ற ஒரு நிகழ்வு நேரடியாக இருக்கக்கூடிய சபைகளில் கூட கூடாத ஒரு கூட்டத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ஆன்லைன் வகுப்பின் மூலமாக நம்மை எல்லாம் ஒன்று கூட்ட செய்திருக்கிறான் என்று சொன்னால், இது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மின் மீது செய்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு கிருபை என்றுதான் சொல்ல வேண்டும். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யாருக்கு நன்மை நாடுகின்றானோ அவர்களுக்கு மார்க்கத்தினுடைய கல்வியை அல்லாஹ் கற்றுத் தருகிறான். யாரை அல்லாஹ் விரும்புகின்றானோ அவர்களுக்கு இந்த மார்க்கத்தினுடைய கல்வியை கற்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வாய்ப்பை நமக்கெல்லாம் ஏற்படுத்தி இருக்கிறான் என்று நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அன்பிற்கிடையே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எனக்கு முன்னால் ஷேக் மதாஸா ஃபிர்தௌசி அவர்கள் மிக அற்புதமான பல்வேறு விஷயங்களை உங்களுக்கு முன்னால் நினைவுபடுத்தினார்கள். புனிதமிக்க ரமலான், அந்த ரமலானுடைய மாதத்தில் நாம் எந்த அளவுக்கு பாவ மன்னிப்பில் ஈடுபட வேண்டும் என்ற செய்திகளை எல்லாம் மிக அற்புதமாக குர்ஆன் சுன்னாவில் இருந்து பல்வேறு செய்திகளை மேற்கோள் காட்டினார்கள். உண்மையில் அவைகளையெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில் இன்ஷா அல்லாஹ் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற நீயத்தை முதலில் வைத்துக் கொள்ளுங்கள். அல்லாஹுடைய பேருள்ளார் பெரும் கிருபையினால் இன்ஷா அல்லாஹ் இன்னும் ஒரு சில தினங்களில் புண்ணியமிக்க ரமலானுடைய மாதத்தை நாம் எல்லாம் அடைய இருக்கிறோம். ரமலானை குறித்து ஏராளமான செய்திகளை நாம் பல்வேறு உரைகளில் கேள்விப்பட்டிருப்போம். ஆனாலும் சில நேரங்களில் ஷைத்தான் அவைகளை எல்லாம் மறக்கடிக்க செய்வான். இதுதான் ஷைத்தானுடைய வேலையா தான். எத்தனை தடவை கேட்டாலும், எத்தனை தடவை சில விஷயங்களை நாம் கேள்விப்பட்டாலும் நன்மையான விஷயங்களை மறக்கடிக்கிறதுதான் ஷைத்தானுடைய மிகப்பெரிய சூழ்ச்சி. அதே நேரத்தில் தீமையான ஒரு விஷயங்களை என்றும் நினைவில் வைத்துக் கொண்டிருக்கும். மறக்கவே மறக்க மாட்டோம். யாராவது நமக்கு ஏதாவது ஒரு தீங்கு செய்து விட்டால் அந்த தீங்கை மறக்கவும் மாட்டோம், மன்னிப்பதற்கு மனசு வராது. ஆனா நன்மையை சீக்கிரமா மறந்துடுவோம். அதுதான் ஷைத்தானுடைய மிகப்பெரிய சதிவலை. அந்த சதிவலையில் நாம் என்ன செய்யக்கூடாது, விழுந்து விடக்கூடாது. இப்ப நிறைய விஷயங்களை நாம கேட்கிறோம், ஆனா அதை நம்முடைய வாழ்க்கையில் செயல்முறைப்படுத்துகின்ற பொழுதுதான் நிச்சயமாக நாம் கேட்டவைகளுக்கு பலன் உண்டு. அந்த அடிப்படையில் தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையாம் குர்ஆனில் கூட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தியை அடிக்கடி சொல்லுவான். ஃபதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் இந்த முஃமின்களுக்கு உபதேசம் செய்து கொண்டே இருங்கள், நினைவுபடுத்திக் கொண்டே இருங்கள். அப்படி நீங்கள் நினைவுபடுத்திக் கொண்டே இருந்தால் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நிச்சயமாக அந்த உபதேசம், அந்த நினைவூட்டல், அந்த ஞாபகமூட்டல் நிச்சயமாக மூமின்களுக்கு பயனை கொடுக்கும், பயன் அளிக்கிறோம். ஒரு மூமினாக இருந்தால் நிச்சயமாக பயன் அளிக்கும். அதனால்தான் திரும்ப திரும்ப ரமலானை வரவேற்பும் என்ற நிகழ்ச்சி இங்கு மட்டுமா நடத்தப்படுகிறது? இல்லை.
எல்லா ஊர்களிலும், எல்லா மஹல்லாக்களிலும், எல்லா இயக்கங்களிலும் எல்லாம் ரமதானை வரவேற்போம் என்கின்ற இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட்டு அதன் மூலமாக பல்வேறு விஷயங்கள் போதிக்கப்படுகிறது, நினைவூட்டப்படுகிறது. ஆனாலும் பல நேரங்களில் ஷைத்தான் சில விஷயங்களை நமக்கு மனக்கடிக்க செய்திருவான். அதனால்தான் நாம நினைவுபடுத்திக் கொண்டே இருக்கிறோம். அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்ஷா அல்லாஹ் ஒரு அற்புதமான மாதத்தை நாம் எல்லாம் அடைய இருக்கிறோம். எனக்கு தரப்பட்டிருக்கின்ற தலைப்பு ரமலானும் குர்ஆனும் என்கின்ற தலைப்பு மிக முக்கியமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. உண்மையில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த ரமலானுடைய மாதத்தை எதை வைத்து சிறப்பாக்கி வைத்திருக்கிறான்? நமக்கெல்லாம் தெரியும், அல்லாஹ் குர்ஆன்ல 4 மாதங்களை புனிதமிக்க மாதம் என்று அல்லாஹ் சொல்கிறான். இன்ன இத்தத்துஷ் ஷுஹூரி இன்தல்லாஹி 12 ஷஹரன் ஃபீ கிதாபில்லாஹ் யௌம ஹலக்கஸ் ஸமாவாத்தி வல் அர்த மின்ஹா அர்பஅத்து ஹுரூம். அல்லாஹ் சொல்கிறான், வானங்களையும் பூமியை படைத்த நாள் முதற்கொண்டு அல்லாஹ்விடத்தில் மாதங்களின் எண்ணிக்கை 12. அதில் 4 மாதங்கள் புனிதமானவை. அது என்னென்ன என்று குர்ஆனில் வரல. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன மாதங்கள் புனிதமிக்க மாதங்கள், போர் செய்வதற்கு தடை செய்யப்பட்ட மாதங்கள் என்றெல்லாம் குர்ஆனில் அல்லாஹ் பேசல. அல்லாஹ் எதுல பேசுறான்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதீஸ்ல சொல்றாங்க அந்த மாதம் என்னென்ன. தொடர்படியாக வரக்கூடிய 3 மாதங்கள் துல்காயிதா, துல்ஹஜ், முஹர்ரம், அடுத்ததாக ரஜப். இந்த 3 மாதங்களும், இந்த 4 மாதங்களும் தான் புனிதமான மாதம் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். ஆனால் ரமலான் அதில் இடம் பெறல. புனிதமிக்க மாதங்களில் ஒன்றாக அல்லாஹ் சொன்னாரா இல்லையா, அது ரமலான் என்கின்ற அந்த மாதம் அந்த விஷயத்தில் இடம்பெறவில்லை. ஆனால் ரமலானுக்கு என்று ஒரு சிறப்பு இருக்கிறது. ரமலானுக்கு என்று ஒரு மிக முக்கியமான சிறப்பு இருக்கிறது. என்ன சிறப்பு அப்படின்னு சொன்னா, இந்த மாதத்தில் தான் குர்ஆனே இறக்கி அருளப்பட்டது. அதுதான் இந்த மாதத்திற்குண்டான சிறப்பு. இந்த மாதத்தில் தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. எத்தனையோ மாதங்கள் இருந்தாலும் கூட அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம் நோன்பை நோற்பதற்கு, கடமையான நோன்பை நோற்பதற்கு எந்த மாதத்தை தேர்வு செய்திருக்கிறான்னு சொன்னால் ரமலானுடைய மாதத்தை தான் தேர்வு செய்திருக்கிறான். ஏன் ரமலானுடைய மாதத்தை தேர்வு செய்யணும்? வேறு புனிதமான மாதங்கள் இல்லையா? புனிதமான மாதங்கள் என்று அல்லாஹ்வே குர்ஆனில் சொல்கிறானே, துல்காயிதா, துல்ஹஜ், முஹர்ரம், ரஜப் என்றெல்லாம். ஏன் அந்த மாதத்தை தேர்வு செய்யாமல் ரமலான் என்று சொல்லக்கூடிய இந்த மாதத்தை அல்லாஹ் தேர்வு செய்தான் என்று நான் சிந்தித்து பார்த்தோம் என்று சொன்னால் அதற்கான விடையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவனுடைய அருள்மறையாம் திருக்குர்ஆனிலேயே நமக்கு சொல்லி காட்டுகிறான். 2வது அத்தியாயத்து 185வது வசனம் அல்லாஹ் சொல்கிறான், ஷஹரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆன் ஹுதல் லின்னாஸி வ பய்யினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான் ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹர ஃபல்யஸ்ம். இந்த மாதத்தில் தான் கலங்கரை விளக்கமாக திகழக்கூடிய அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டது. மனிதர்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய, தெளிவுபடுத்தக்கூடிய, உண்மையும் பொய்யையும் பிரித்தறிவிக்கக்கூடிய அல் குர்ஆன் என்று சொல்லக்கூடிய அந்த கலங்கரை விளக்கம் இந்த மாதத்தில் தான் இறக்கி அருளப்பட்டது என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு, ஃபமன் ஷஹித மின்கும் அஷ்-ஷஹர், எவரேனும் அந்த மாதத்தை அடைந்து கொண்டால், அந்த மாதத்தில் உயிரோடு இருந்தால், பல்யசும், அவர் அந்த மாதத்தில் கடமையான நோன்பை நோற்றுக் கொள்ளட்டும். அப்போ நோன்பு நோற்பதற்கு, கடமையான நோன்பை நோற்பதற்கு அல்லாஹ் எடுத்துக்கொண்ட மாதம் எதுன்னு சொன்னா ரமலான். ஏன் அந்த ரமலானை அல்லாஹ் எடுத்துக்கொண்டான் என்று சொன்னால் அந்த ரமலானுடைய மாதத்தில் தான் குர்ஆனை இறக்கி அருளப்பட்டது. அப்போ இந்த ரமலானுடைய மாதத்தில் குர்ஆனோடு எத்தகைய தொடர்புகளை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை இந்த வசனம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, எத்தனையோ ரமலானை நாம் கடந்து போயிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் சிறுவர்கள் இருப்பீர்கள், ஒரு 40-50 வயதானவர்கள் இருப்பீர்கள், இன்னும் அதற்கு மேற்பட்ட வயதுடையவர்களும் இருக்கலாம். யாராக இருந்தாலும் நாம் சந்திக்கின்ற வரக்கூடிய இந்த ரமலான் மட்டுமல்ல, எத்தனையோ ரமலானை நாம் கடந்து போயிருக்கிறோம். ஒவ்வொரு ரமலானிலும் ரமலானை வரவேற்கிறோம். அதே போன்ற ரமலானுடைய அந்த காலம் முடிவடைந்து விட்டது பிறகு ரமலானை வழி அனுப்பி வைக்கிறோம். இதை ஒரு நிகழ்ச்சியாகவும் நாம் நடத்துகிறோம்.
ஆனால் ரமலான் நம்மிடத்தில் எதிர்பார்ப்பது என்ன? ரமலான் எதை எதிர்பார்த்ததோ அந்த எதிர்பார்ப்பை நாம் பூர்ணப்படுத்தி இருக்கிறோமா? ரமலானுடைய மாதம் நம்மிடத்தில் இருக்கிறோமா? அப்படி எல்லாம் சிந்திப்பதற்கு முன்னாலே ரமலான் கடந்து போயிடும். இன்னும் பிறை பிறக்கவில்லை, பிறை பிறந்து விட்டால் ரமலான், ரமலான் வந்து விட்டால் கண்மூடி கண் திறப்பதற்குள்ள ரமலான் போய்விட்டது என்று நாம் வருத்தப்படுவோம். இதுதான் ஒவ்வொரு வருடமும் நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ஒரு செயல்பாடு. ஆனா உண்மையில் ரமலானின் சுவையை உணர்ந்தவர்கள், நோன்பின் சுவையை உணர்ந்தவர்கள், அல் குர்ஆனோடு தொடர்பை ஏற்படுத்திக் கொண்ட அந்த சுவையை உணர்ந்தவர்கள் ரமலான் கடிந்து விட்டால் கவலைக்குள்ளாவார்கள். என்னங்க ரமலான் இவ்வளவு சீக்கிரத்தில் போயிடுச்சு, நான் அமல்களால் இந்த ரமலானை அலங்கரிக்க வேண்டும் என்று நான் நினைத்துக் கொண்டிருந்தேன், அதற்குள்ளாக சென்று விட்டதே என்று எப்பொழுது பேசுவார்கள்? ரமலான் நம்மை விட்டும் கடந்து போன பிறகு பேசுவார்கள். உண்மையில் ரமலானுடைய மாதத்தின் சிறப்பை நாம் தெரிந்து கொண்டால், அதனுடைய மகத்துவத்தை நாம் தெரிந்து கொண்டால், அதனுடைய மாண்பை நாம் புரிந்து கொண்டால், ரமலானுடைய ஒரு மணி தியாகங்களை கூட ஒரு மூமின் பாழ்படுத்த மாட்டான். அப்படி பாழ்படுத்தினா அவன் உண்மையான மூமின் அல்ல. எவ்வளவு சிறப்புகள்! ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை எப்படி சொல்கிறார்கள்? ஷஹ்ருன் முபாரக்குன், பரக்கத்து பொருந்திய மாதம், பரக்கத்து பொருந்திய மாதம். எல்லாவற்றிலும் அல்லாஹ் பரக்கத்தை கொடுத்துருவான். இதுல பொருளாதாரமாக இருந்தாலும் சரி, நேரங்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதத்தில் பரக்கத்தை நமக்கு தருவார். அப்படிப்பட்ட பரக்கத்து பொருந்திய மாதம் இந்த மாதத்தில் அல்லாஹ் ஃபரதல்லாஹு அஸ்ஸ வஜல்ல அலைக்கும் ஸியாமஹு, உங்கள் மீது அல்லாஹ் நோன்பை கடமையாக்கி இருக்கிறான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலான் வந்து விட்டால் இந்த செய்தியை சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுவார்கள். சொல்லிவிட்டு சொல்வார்கள், இதை சாதாரணமான எல்லா மாதங்களை போன்று இந்த மாதங்களை கடந்து போய்விடாதீர்கள். இந்த மாதம் எப்படிப்பட்ட மாதம் என்று சொன்னால், துஃப்தஹு ஃபீஹி அப்வாபுல் ஜன்னah வ துக்லகு ஃபீஹி அப்வாபுல் ஜஹீம் வ துகல்லு ஃபீஹி மரதத்து ஷயாத்தீன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகிறது, நரகத்தின் வாயில்கள் அடைக்கப்படுகிறது, அட்டுழியம் செய்யக்கூடிய ஷைத்தான்கள் எல்லாம் விளங்கிடப்படக்கூடிய ஒரு அற்புதமான மாதம் இந்த மாதம். இதையெல்லாம் சொல்லிவிட்டு இறுதியாக ஒரு விஷயத்தை சொல்வார்கள், அந்த மாதத்தில் ஒரு இரவு இருக்கிறது, அந்த இரவு 1000 மாதங்களை விட மிகச்சிறந்த இரவு. எல்லாருக்கும் தெரியும், எல்லாருக்கும் தெரியும் அந்த இரவு என்ன இரவு என்று சொல்லி. லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறார். இன்னா அன்ஸல்னாஹு ஃபீ லைலத்துல் கத்ர். அல்லாஹ் குர்ஆனை லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய அந்த இரவில் தான் இறக்கி வைத்திருக்கிறார். அது எப்படிப்பட்ட மாதம்? ஹிய கைரு மின் அல்ஃபி ஷஹர். அது 1000 மாதங்களை விட சிறந்த ஒரு இரவு, சிறந்த ஒரு இரவு. அந்த இரவு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் ஹுரிம கைரஹா ஃபக்கத் ஹுரிம. யார் அந்த இரவின் சிறப்பை, யார் அந்த இரவின் நன்மையை இழந்தாரோ அவர் ஒட்டுமொத்த நன்மையும் இழந்தவர். சமூகத்தின் நிலைகளை நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்ப்பதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரமலானுடைய மாதத்தில் இறுதி பத்தில் ஒற்றைப்படையான இரவுகளில் நீங்கள் அந்த லைலத்துல் கத்ர் இரவை தேடிக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்களா இல்லையா? அந்த இரவில் நம்முடைய சமூகத்தின் நிலை எப்படி இருக்கிறது கொஞ்சம் யோசித்து பாருங்கள். பேசக்கூடிய நாளாக இருந்தாலும் சரி, என்னுடைய வீட்டு உறவுகளாக இருந்தாலும் சரி, கேட்கக்கூடிய நீங்களாக இருந்தாலும் சரி, உங்கள் உறவுகளாக இருந்தாலும் சரி, அந்த இறுதி பத்தை எப்படி பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம்? ரமலானுடைய இறுதி பத்தை எப்படி நம்முடைய சமூகம் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஹப்புல் பிலாதி இலல்லாஹி மசாஜிதுஹா வ அபகதுல் பிலாதி இலல்லாஹி அஸ்வாகுஹா. சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஒரு ஊரிலேயே அல்லாஹ்வுக்கு மிகவும் பிரியமான இடம் அவருடைய பள்ளிவாசல், மஸ்ஜிதுகள்.
அதனால்தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இறுதி பத்தில் இபாதத்துகள் ஈடுபட வேண்டும். லைலத்துல் கத்ர் என்று சொல்லக்கூடிய 1000 மாதங்களை விட சிறந்த இரவான அந்த இரவை அடைந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி ஒவ்வொரு வருடமும் இஅ்திகாஃப் இருப்பார்கள், பள்ளி வாசலில் இஅ்திகாஃப் இருப்பார்கள். அல்லாஹ்வுக்கு பிடித்தமான இடங்களில் ஒன்றான அந்த மஸ்ஜிதுகளில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இஅ்திகாஃப் இருப்பாங்க. ஆனா இன்னைக்கு நம்முடைய சமூகத்தின் நிலை, அல்லாஹ்வுடைய தூதர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடை வீதிதான் அல்லாஹ்வுக்கு மிகவும் வெறுப்பான இடம் சொன்னார்களே, அந்த வெறுப்புக்குரிய இடத்தில் தான் இன்றைக்கு ரமலானுடைய இறுதி பத்தை நம்முடைய சமூகம் கழித்துக் கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய வேதனையான விஷயம். ரமலானுக்காக துணிமணி எடுக்கணும் என்பதற்காக வேண்டி குடும்பம் சகிதமாக ஒரு நபர் 2 நபர் அல்ல, வீட்டில் உள்ள அனைவர்களும் சேர்ந்து கொண்டு அந்த இரவை இப்படித்தான் கழித்துக் கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும் இந்த சமூகத்தை, இந்த சமூகத்தை அல்லாஹ் பாதுகாக்கணும். அன்பான இஸ்லாமிய உறவுகளே, இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய இந்த ரமலானை ஒரு வினாடியின் கூட நீங்கள் பாழ்படுத்தி விடக் கூடாது. அதில் மிக பிரதானமானதாக நமக்கு முன்னால் பேசிய ஷேக் அவர்கள் பாவ மன்னிப்பை பற்றி பேசினார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னாங்க, யார் ரமலானுடைய மாதத்தை அடைந்தும் அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு பெறாமலேயே அந்த மாதத்தை அவர் கடந்து விடுகிறாரோ அவர் ரகிப அன்ஃபு ரஜுலின் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அவருடைய மூக்கு மன்னிக்கப்படும், அதாவது அவர் நாசமாக போகட்டும், அதாவது அவர் நரகத்திற்குரியவராக ஆகட்டும் என்று ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்ய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆமீன் சொல்லியிருக்கிறார்கள் சொன்னால் நம்ம சிரிச்சு பார்க்கணும். பாவ மன்னிப்பு பெறக்கூடிய ஒரு மாதம் என்று சொன்னார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். இந்த மாதத்தை நாம அந்த இரவு நேரங்களை பாழ்படுத்தி பாவ மன்னிப்பு ஈடுபடாமல் இருந்தோம் என்று சொன்னால் நம்மை விட துரதிர்ஷ்டவாளி யாரும் கிடையாது என்றுதான் சொல்லணும். ஏன்னா அல்லாஹ் நமக்கு மிகப்பெரிய வாய்ப்பை தந்திருக்கிறான். நம்முடைய வாழ்நாளில், உண்மையிலே நம்முடைய வாழ்நாளில் அடுத்தவர்களுக்கு கிடைக்காத நம்மோடு நிறைய சகோதரர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள், ஆனால் இப்பொழுது இல்லை. நம்முடைய வயது ஒத்த உடையவர்கள் இப்பொழுது இல்லை. நம்மோடு பயணித்தவர்கள், கூட படித்தவர்கள், நம்மோடு தோளோடு தோல் என்று தொழுந்தவர்கள், ஒன்றாக இஃப்தாரில் கலந்து கொண்டவர்கள், பல பயான் நிகழ்வுகளில் கலந்து கொண்டவர்கள் இன்றைக்கு இல்லை. அல்லாஹ் நமக்கு இன்ஷா அல்லாஹ் இந்த ஒரு வாய்ப்பு கொடுத்திருக்கிறான். எதிர்த்து வரக்கூடிய ரமலானை அடையக்கூடிய வாய்ப்பு தரணும். இந்த 2 நாட்கள் அதுக்குள் என்ன நிகழும் என்று தெரியாது, அதுக்குள்ள என்ன நிகழும் என்று தெரியாது, யார் எப்பொழுது மரணத்தை ஈடுவார்கள் என்று தெரியாது. அந்த தவணை வந்து விட்டால் அல்லாஹ் அவருடைய உயிரை கைப்பற்றி விடுவான். அல்லாஹ் சொல்கிறான், அந்த தவணை வந்து விட்டால் ஒரு நொடி முந்தவும் மாட்டாது, ஒரு நொடி பிந்தவும் மாட்டாது, கணக்கச்சிதமாக அவருடைய உயிரை நாம் கைப்பற்றி விடுவோம் சொல்றான் அல்லாஹ். அதனால நமக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைத்தது என்று சொன்னால் அதை நாம வீணாக்கிடக்கூடாது. ஒரு நொடி பொழுதை கூட வீணாக்கிடக்கூடாது. மிகப்பெரிய பாக்கியமாக நினைத்து அதுல பல்வேறு இபாதத்துகள் அதுல மிக முக்கியமாக பாவ மன்னிப்பு கோருவது, இரவு வணக்கங்களில் ஈடுபடுவது, கடமையான நோன்பை நோற்பது, காரணம் இல்லாமல் விடக்கூடாது. இது போக மிக முக்கியமான ஒரு இபாதத்தாக எதை நாம் ஆக்கிக் கொள்ளணும் சொன்னா குர்ஆனுடைய தொடர்புகளை அதிகம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ரமலானுடைய காலகட்டத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒவ்வொரு நாள் இரவிலும் வந்து இறங்கி வந்து அதுவரை என்ன அருளப்பட்டதோ அதை எல்லாம் என்ன செய்வாங்க, ஓதி காட்டுவாங்க, இவங்க சரி பார்ப்பாங்க. அப்படியான ஒரு செயல்பாடு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இருந்திருக்கு. அப்படின்னா அந்த ரமலானுடைய காலகட்டத்தில் அவர்களுக்கே இப்படிப்பட்ட தொடர்புகளை இருக்கிறது என்று சொன்னா நாம எந்த அளவுக்கு தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். ஆனா இன்னைக்கு சமூகத்தின் நிலை என்ன தெரியுமா? குர்ஆன் என்கின்ற இந்த விஷயம் மிகப்பெரிய மோஜிசா, இந்த சமூகத்திற்கு மோஜிசாவாக வழங்கப்பட்டதே இந்த குர்ஆன் தான்.
வேறு வேறு சமூகத்திற்கெல்லாம் வேறு வேறு மோஜிசா, அழியாத மோஜிசாவாக, அழியாத அற்புதமாக அல்லாஹ் இந்த குர்ஆனை கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த குர்ஆனுடைய நிலை என்ன, இந்த குர்ஆனோட இந்த சமூகத்தின் நிலை என்ன என்று பார்த்தால், பாதுகாக்கிறது. இந்த குர்ஆனை இந்த சமூகம் பாதுகாக்கிறது. எப்படி பாதுகாக்கிறது தெரியுமா? பட்டு துணியில் கொத்தி அதன் பன்மேலை வைத்துக் கொண்டு பாதுகாக்கிறது. எப்ப அதை கீழே இறக்குவாங்க அப்படின்னா, வீடுகளில் ஏதாவது ஒரு மௌத்து செய்தி வந்து விட்டால், மரண செய்தி நிகழ்ந்து விட்டால், மரண நிகழ்வுகள் நிகழ்ந்து விட்டால், அப்பொழுதுதான் அதை கீழே இறக்கி தூச தட்டி பட்டு துணியை எல்லாம் எடுத்து எடுத்துவாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு துசுவை கொடுத்து எல்லாரும் உட்கார்ந்து மையத்தை சுத்தி ஓதுங்க வாழ்வார். இதுதான் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தின் நிலை. அன்பு சகோதர சகோதரிகளை, ஒரு விஷயத்தை விளங்கிக் கொள்ளுங்கள். குர்ஆன் என்று சொன்னால் என்ன தெரியுமா பொருள்? குர்ஆனுக்கு குர்ஆனில் பல பெயர்கள் உண்டு. குர்ஆனுக்கு பல பெயர்களை அல்லாஹ் குர்ஆனிலேயே சொல்லி காட்டுகிறான். என்ன? கிதாப் என்று சொல்கிறான், ஃபுர்கான் என்று சொல்கிறான், விக்ர் என்று சொல்கிறான், முபீன் என்று சொல்கிறான். இப்படி ஏராளமான பெயர்கள், 30க்கும் மேற்பட்ட பெயர்கள் இருக்கிறது. ஆனால் குர்ஆனை நாம் ஏன் குர்ஆன் என்று சொல்கிறோம்? கரஅ என்று சொன்னால் ஓதினான், இக்ரா என்று சொன்னால் ஓதுகிறாக, குர்ஆன் என்று சொன்னால் ஓதப்படக்கூடியது, தினமும் ஓதப்படக்கூடியது. தினமும் அதனுடைய தொடர்பு இருக்கணும். அந்த தொடர்பு இல்லாமல் ஒரு நாள் கடப்பதை கூட சஹாபாக்கள் கிருத்தார்கள். ஆனா இன்னைக்கு நமக்கு வருஷத்துல ஒரு நாள் அல்லது வருஷத்தில் ஒரு மாதம் கூட அந்த குர்ஆனுடைய தொடர்பு இல்லாதவர்களாகத்தான் நாம் இருக்கிறோம். பார்க்கிறோம், சஹாபாக்களுடைய வரலாறுகளை பார்க்கிறோம். சலஃபு சாலிஹீன்கள் எல்லாம் இந்த மாதத்தில் மிக மிக அதிகமாக குர்ஆனுடைய தொடர்போடு இருந்து கொண்டே இருப்பார்கள். ரமலானுடைய மாதம், இன்னும் சஹாபாக்கள் ரமலான் மட்டுமல்ல, ரமலான் அல்லாத எல்லா காலங்களிலும் குர்ஆனுடைய தொடர்பு அவர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள், அமீருல் முஃமினீன் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்வார்கள், லவ் அன்ன குலூபனா தஹுரத் மா ஷபிஅத் மின் கலாமி ரப்பினா வ இன்னி லஅக்ரஹு அன் யஅதி அலைய யௌம லா உன்துரு ஃபில் முஸ்ஹஃப். அவர்கள் இப்படி சொல்லுவார்களா? எப்படி? லவ் அன்ன குலூபனா தஹுரத் மா ஷபிஅத் மின் கலாமி ரப்பினா, நம்முடைய உள்ளம் தூய்மை அடைந்து விட்டால் நம்முடைய ரப்பின் வார்த்தையான திருக்குர்ஆனை ஓதுவதில் நமது ஆசை அடங்கவே செய்யாது. உள்ளம் தூய்மை அடைஞ்சு வச்சுங்களேன். குர்ஆன் என்ன? யாருடைய வார்த்தை? கலாமுல்லாஹ், அல்லாஹ்வுடைய வார்த்தை அல்லவா? அந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை ஓதுவதில் உள்ளம் அந்த ஆசை மட்டுமே செய்யாத அடங்காது, திரும்ப திரும்ப ஓத சொல்லும். நமக்கு விளங்கல, அதனால நம்ம என்ன செய்யறது இல்ல, அதை பத்தி சிந்திக்கிறதே இல்லை. என்றைக்காவது ஒரு குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகின்ற பொழுது அவர் சொல்கிறார், உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அவங்க சொல்றாங்க, வ இன்னி லஅக்ரஹு அன் யஅதி அலைய யௌம லா உன்துரு ஃபில் முஸ்ஹஃப். நான் குர்ஆனை பார்க்காமல் ஓதாமல் தொடாமல் ஒரு நாள் என்னை கடப்பது என்பது எனக்கு மிகப்பெரிய வெறுப்புக்குரிய விஷயம் என்று சொல்கிறார். ஒரு நாள் நான் குர்ஆனை பார்க்கல, ஓதலன்னு சொன்னா அந்த நாளையே நான் வெறுக்கிறேன், கடந்து போவை நான் வெறுக்கிறேன். அப்படியாக சஹாபாக்கள்லாம் குர்ஆனோடு தொடர்புல இருந்தாங்க. இன்னைக்கு நாம எப்ப குர்ஆனை இறக்கி வைக்கிறோம், ஏதாவது வீட்டில் மையத்து விழுந்தால் மட்டும்தான் அதற்கு பொறுப்பாக இருக்கிறோம், அப்பொழுதுதான் அந்த குர்ஆனை இறக்கி வைத்து ஓத ஆரம்பிக்கிறோம். இல்லை சகோதரர்களே, குர்ஆனோடு நாம் தினந்தோறும் தொடர்பில் இருக்க வேண்டும். அத்தோடு அல் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதமாக இருக்கக்கூடிய ரமலானில் மிக மிக நெருக்கமாக குர்ஆனோடு இருக்கணும். எந்த நேரம் பார்த்தாலும் இபாதத்துகள் போக மீதம் உண்டான நேரங்களில் குர்ஆன் ஓதுவதில் நாம் கழிக்க வேண்டும். ஏன்னா சிறிய அமல் நிறைய நன்மை. குர்ஆன் ஓதுவதை பொறுத்த வரைக்கும் சிரமமான காரியமே அல்ல. நம்ம பார்க்கிற எத்தனையோ குர்ஆன் ஓத தெரிந்தவர்கள் கூட அந்த குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு என்ன செய்யறாங்க, அவர்கள் அதாவது ஒரு பொதுபோக்காக இருக்கிறார். குர்ஆனோடு அதிகமான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும்.
அன்பானவர்களே, இந்த குர்ஆன் ஓதுவதுடைய அந்த சிறப்பை நாம் தெரிந்து கொண்டால், அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகளை நாம் தெரிந்து கொண்டால், உண்மையில் ஒரு மூமின் குர்ஆனுடைய தொடர்புகளை விட்டும் வெகு தூரம் ஈண்டிருக்க மாட்டான். வெகு தூரம் என்ன செய்வான்? போக மாட்டான். இன்னைக்கு சமூகம் அப்படிதான் போயிட்டு இருக்குது. குர்ஆனை பெரும் ஒரு காலங்கள் எல்லாம் ரமலானுடைய மாதம் வந்து விட்டால் நான் 5 குர்ஆன் முடித்தேன், 3 குர்ஆன் முடித்தேன், 2 குர்ஆன் முடித்தேன் என்று சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை போட்டி போட்டுக் கொண்டு ஓடுவார்கள். இன்னைக்கு நிலைகள் எல்லாம் அப்படி தலைகீழாக மாறி போய் கிடைக்கிறது. வீட்டுல உள்ள பிள்ளைகளிடத்துல நாம சொல்ல வேண்டியது, குர்ஆன் எடுத்து போது, குர்ஆன் எடுத்து போது, குர்ஆன் எடுத்து போது. நாம சொல்றோம், நாமளே செய்யற மாதிரி தெரியல. நாம செஞ்சாதானே நம்முடைய பிள்ளைகள் அவர்கள் அந்த ஈடுபாட்டில் ஈடுபடுவார்கள். நாம ரமலானுடைய மாதம் என்று கூட பார்க்காமல் வீட்டுல இருக்க அந்த ஷைத்தானுடைய பெட்டியை திறந்து வைத்துக் கொண்டு, அல்லது கையில் இருக்கக்கூடிய ஷைத்தானை என்னது திறந்து வைத்துக் கொண்டு அதில்தான் மூழ்கி கிடக்கிறோமே தவிர குர்ஆனை எடுத்து ஓதுகிறோமா? வீட்டில் உள்ளவர்கள் குர்ஆனை ஓதினால் தானே நம்முடைய பிள்ளைகள் பார்ப்பார்கள். அத்தா ஓதுறாங்க, அம்மா ஓதுறாங்க, அக்கா ஓதுறா, அண்ணன் ஓதுறா, நானும் ஓத வேண்டும், நானும் 2 குர்ஆனை முடிக்க வேண்டும் என்ற அந்த உந்துதல் வரும், அந்த ஆர்வம் வரும். அந்த ஆர்வத்தை நாம ஊற்றுறதில்லை. அதன் விளைவுதான் இன்னைக்கு குர்ஆனுடைய தொடர்புகளை விட்டும் நம்முடைய இளைய சமூகம் தூரமாகி கொண்டிருக்கிறது. ஒரு காலத்தில் இளைஞர்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? குர்ஆனை நிறைய ஓதுவார்கள். பள்ளி வாசல்கள் அமர்ந்து கொண்டு அந்த நோன்பு காலங்கள் வந்துவிட்டால் அல்லாஹ் அக்பர், ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் குர்ஆனை எடுத்து ஓதக்கூடிய மக்களாக இருந்தார்கள். இதற்கெல்லாம் பார்ப்பது என்பது மிக அபூர்வமாக இருக்கிறது. நல்லா பாதுகாக்கணும். சொல்றான், மூமின்களுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் பேசுறான். எப்படி தெரியுமா? நாம குர்ஆனோடு 2 விதமான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று மார்க்கம் சொல்லுது. ஒன்று, வரத்திலில் குர்ஆன தர்த்தீலா, குர்ஆனை முறையாக பொருள் அறியாமல் ஓதுவது ஒரு புறம். இன்னொன்று, பொருள் அறிந்து நீங்கள் ஓதிவிட்டீர்கள் என்று சொன்னால் அதனுடைய சுவையை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். அதனுடைய சுவையை நாம் உணர்ந்து கொள்ளலாம். தித்திக்கும் தேன்மறை தெவிட்டாத வான்மறை என்றெல்லாம் சொல்கிறோமே, என்ன தெரியுமா? அதுதான். எத்தனை தடவை பார்த்தாலும் ஓதினாலும் கேட்டாலும் அழிப்பு தட்டாத ஒரு விஷயம் குர்ஆன் தான். ஏதாவது ஒரு புத்தகத்தை நாம் படிக்கிறோம் என்று சொன்னால் அந்த புத்தகத்தை படிச்சாச்சு, மீண்டும் ஒரு முறை படிக்க தூண்டாது. குர்ஆன் அப்படி அல்ல. நீங்கள் எத்தனை முறை தொட்டு பார்த்தாலும், எத்தனை முறை நீங்கள் அதை புரட்டினாலும் ஓதினாலும் அலுப்பு தட்டாது. அப்படியான ஒரு வான்மறையாக அல் குர்ஆனை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான். அதை கொண்டு நீங்கள் மகிழ்ச்சி அடையுங்கள். நபியே, நீங்கள் சொல்லுங்கள், அதை கொண்டு அவர்கள் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் நிஅமத்தை கொண்டும் உங்களுக்கு அது அருளப்பட்டிருக்கிறது. அதை கொண்டு அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும். அவர்கள் சேமித்து வைத்திருக்கக்கூடிய எல்லாவற்றையும் விடும் நாம் கொடுத்திருக்கக்கூடிய குர்ஆன் அவர்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம். அந்த பாக்கியத்தை இந்த சமூகம் இழந்து கொண்டிருக்கிறது என்பதுதான் மிகப்பெரிய வேதனை, மிகப்பெரிய வேதனை. அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நிறைய விஷயங்கள் குர்ஆன் ஓதுதலை குறித்து நிறைய விஷயங்கள் மாணவர்களாக இருக்கக்கூடிய உங்களுக்கு தெரியும். இன்னும் பல விஷயங்களில் கலந்து கொள்ளக்கூடியவர்களுக்கு தெரியும். குர்ஆன் ஓதுதலின் மூலமாக அல்லாஹ் நமக்கு எத்தகைய அந்தஸ்தை உயர்த்தி கொண்டு போகிறான் இதெல்லாம் தெரியும். இதுல நாம சொல்ல வேண்டிய மிக முக்கியமான பிரதானமான விஷயம், குர்ஆனோடு ரமலானுடைய மாதத்தில் உங்களுடைய தொடர்புகளை அதிகப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு முறை வைத்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் நான் ஒரு 4 பக்கம் 5 பக்கம் இன்ஷா அல்லாஹ் ஓதி முடித்து விடுவேன் என்ற அந்த ஒரு உறுதியை வைத்துக் கொண்டால் ஷைத்தானிலிருந்து நாம பாதுகாப்பு பெற்று அந்த குர்ஆனோடு நம்முடைய தொடர்புகள் அதிகமாகும். நியத்து வைக்கணும். நினைச்சா ஓதலாம், நினைச்சா விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சோம்னா உண்மையில் அதால் நினைச்ச முடியாது, எந்த ஒன்றையும் அடைய முடியாது. நாம ஒரு குர்ஆனை அல்லது 2 குர்ஆனை அல்லது 3 குர்ஆனை நாம் முடிக்க வேண்டும் என்ற அந்த நியத்தோடு நாம் ஓத முற்பட்டோம் என்று சொன்னால் எப்பொழுதெல்லாம் நமக்கு காலங்களும் நேரங்களும் கிடைக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் குர்ஆனை எடுத்து படிக்கிறோம்.
அந்த நியத்து இல்லைன்னு வச்சுங்களேன், எப்பெல்லாம் நமக்கு நேரம் கிடைக்கிறதோ ஷைத்தானுடைய அந்த மொபைலை எடுத்து வச்சுக்கிறோம். எந்த பலா முசீபத்துகளையும் அதை பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லையா? அல்லாஹ் பாதுகாக்கணும். எனவே அன்றுக்கு நீ அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர சகோதரிகளே, மாணவ மாணவிகளே, இன்ஷா அல்லாஹ் இந்த ரமலானை மற்ற ரமலானை போன்று இல்லாமல் நிச்சயமாக இந்த ரமலானை நான் பயனுள்ளதாக ஆக்கிக் கொள்வேன். அது மாத்திரமல்ல, மிக முக்கியமாக எந்த மாதத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனை இறக்கி வைத்தானோ அந்த மாதத்தில் நான் அதிகமாக குர்ஆனுடைய தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்வேன். இது பார்த்து ஓதுறது. நிறைய பார்த்து ஓத தெரியாதவங்க இருக்கிறாங்களேங்க, அவங்க என்னங்க செய்யறது? பார்த்து ஓடுறவங்களுக்கு இந்த நன்மை. இன்னும் பார்த்து ஓட தெரியாதவங்க, திக்கி திணறி ஓதக்கூடியவங்க எல்லாம் இருக்கிறாங்களே, அவங்களுக்கு எல்லாம் எப்படி நான் நன்மை அவர்கள் எல்லாம் எப்படி அடைந்து கொள்வது? ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, மன் கரஅ ஹர்ஃபன் மின் கிதாபில்லாஹ் ஃபலஹு பிஹி ஹஸனா வல் ஹஸனத்து பி அஷ்ரி அம்சாலிஹா லா அகூல் அலிஃப் லாம் மீம் ஹர்ஃபுன் வலாக்கின் அலிஃபுன் ஹர்ஃபுன் வ லாமுன் ஹர்ஃபுன் வ மீமுன் ஹர்ஃபுன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க இல்லையா? அதாவது குர்ஆனில் ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகளை அல்லாஹ் கொடுக்கிறான். அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல, அலிஃப் ஒரு எழுத்து, லாம் ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து என்றெல்லாம் சொல்லி ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மைகள் வீதம் கிடைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அப்ப அந்த குர்ஆனை ஓத தெரியாதவர்களாக இருக்கக்கூடிய நாங்கள் என்ன செய்வது என்ற கேள்வி வருமா இல்லையா? அந்த ஓத தெரியாமல் இருந்தது உங்களுடைய தவறு, மிக முக்கியமான தவறு. அதை ஒப்புக்கொண்டுதான் ஆகணும். ஒரு மூமினுக்கு குர்ஆன் ஓத தெரியவில்லை என்று சொன்னால் அவன் என்ன மூமின்? அவன் எப்படிப்பட்ட மூமினாக இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்கள். நம்முடைய சமூகத்தில் இன்னும் குர்ஆனை ஓத தெரியாதவர்கள் இருக்கிறார்கள். சூரத்துல் ஃபாத்திஹாவுக்கு அர்த்தம் தெரியாத எத்தனையோ இளைஞர்கள் இருக்கிறார்கள். வேதனையா இல்லையா? வேதனையா இல்லையா? அல்லாஹ் சொல்றான், குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்பட்டால் அல்லாஹ் சொல்கிறான், இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா. அல்லாஹ் சொல்றா பாருங்க, அல்லாஹ்வுடைய பெயர் கூறப்பட்டால் அவருடைய உள்ளங்கள் அப்படியே நடுங்கும். குர்ஆனுடைய வேத வசனங்களை அவர்கள் செவியுற்றால் அவர்களுடைய ஈமான் அதிகரிக்கும். என்னைக்கு ஈமான் அதிகரிச்சது? இன்றைக்கெல்லாம் நிலைமை என்ன? இரவு தொழுகையில் நிற்பது குர்ஆனுடைய வசனங்கள் ஓதப்படுகிறது. இங்கே நம்முடைய இளைய சமூகம் என்ன செய்யுது தெரியுமா? அந்த தொழுகை நிற்பது இல்லை, பெரிய சூறா ஓதுறாரு, ரொம்ப இழுத்து நீட்டு ஓடுறாரு. அதனால எந்த பள்ளிக்கு போகலாம், எங்க சாட்டன் சுவிட்டாக முடிப்பார்களோ அந்த பள்ளியை சென்று நோக்கி போய்விடலாம் என்று சொல்லி என்ன செய்யலாம்? நம்முடைய இளைய சமூகம், இளைஞர்கள், வயதானவர்கள் எல்லாம் கூட எங்க முதல் சொப்பிலே அழகாக நின்று ஆரோக்கியமாக நின்று வணங்குவார்கள். ஆனால் இந்த இளைஞர்கள் பின்னால் உட்கார்ந்து கொண்டு என்னது, இங்க தராவிய தொழுகை நடக்கும், கியாமுல் லைல் நடக்கும், இரவு தொழுகை நடந்து கொண்டிருக்கும், கிராத் ஓதி கொண்டிருப்பார், இங்கே பேசிக் கொண்டிருப்பார். அவர் ருக்குவிலே போகின்ற பொழுது இவன் அப்பொழுதுதான் போய் என்ன செய்வான்? அந்த ருக்குல ஜாயின் பண்ணுவான். பின்னாடி திபு திபு திபுன்னு ஒரு சவுண்ட் வரும். எல்லா பள்ளிகளிலும் நடைபெறக்கூடியது. எதுல? அப்பதான் ருக்குல தான், அப்பதான் தக்பீர் கட்டி உடனே ருக்கு போயிடுவார். நான் ஒரு ரக்காத். ஏன்னா எப்பொழுதுமே 2வது ரக்காத்தில் கொஞ்சம் சுருக்கமாக ஓதி செஞ்சிருவாங்க, அந்த ரக்காத்தை முடிப்பார்கள். அப்போ குர்ஆன் ஓதுதலை கேட்பதற்கு கூட இவனுக்கு மனசு வரவில்லை என்று சொன்னால் இவன் என்ன மூமின்? மூமினுடைய பண்புகளை பற்றி அல்லாஹ் குர்ஆனை பேசுகின்ற எப்படி பேசுகிறான்? இன்னமல் முஃமினூன அல்லதீன இதா ذுக்கிரல்லாஹு வஜிலத் குலூபுஹும் வ இதா துலியத் அலைஹிம் ஆயாத்துஹு ஸாதத்துஹும் ஈமானா என்று சொல்கிறான். ஈமான் அதிகரிக்கணுமா இல்லையா? அந்த குர்ஆனுடைய சப்தத்தை கேட்பதற்கு கூட இவனுக்கு மனசு வரவில்லை என்று சொன்னால் இவனை நாம் எப்படி என்ன சொல்லுவது? கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள். அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த சமூகத்தினுடைய இளைஞர்களை பாதுகாக்கணும். அல்லாஹ் குர்ஆன் சொல்றான், வஇதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன். அழகான வார்த்தை. குர்ஆன் ஓத தெரியல உனக்கு? ரமலானுடைய காலகட்டங்களை இரவு தொழுகையில் குர்ஆன் ஓதப்படுகிறது, அதை செவியுற்று கேள். ஃபஸ்தமிஉ லஹு வஅன்சிது, வாய்ப்பத்தி மூலமாக அதை கேட்டாலே நீ அருள் செய்யப்படுவாய் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். அந்த அருளை இழந்தவர்களாக இன்றைக்கு நம்முடைய சமூகம் இருக்கிறது என்று சொன்னால்
நாம் கொஞ்சம் சிந்தித்து பார்க்க வேண்டும். எனவே அன்பிற்கினி அல்லாஹ் நல்லடியார்களே, குர்ஆன் ஓத தெரியாதவர்கள் குர்ஆனுடைய வசனங்களை கேளுங்கள். தராவீஹ் தொழுகையில் முழுமையாக நின்று அந்த குர்ஆனுடைய வசனங்களை கேளுங்கள். அதன் மூலமாக அல்லாஹ் நமக்கு ரஹ்மத்தை தருவான். இன்னொன்று, சில குர்ஆனுடைய ஒட்டுமொத்த குர்ஆனையும் எனக்கு ஓத தெரியல என்று சொன்னாலும் கூட சிறிய சிறிய சூறாக்கள் இருக்கிறது. அந்த சூறாக்களை மரணம் செய்து கொள்ளுங்கள். மரணம் செய்து கொண்டு எப்பொழுதெல்லாம் உங்களுக்கு நேரங்கள் காலங்கள் கிடைக்கின்ற பொழுதோ அதை ஊதிக்கொண்டிருங்கள். உட்கார்ந்த இடத்துல நிறைய நன்மைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான இபாதத்துங்க குர்ஆன் ஓதுறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சூரத்துல் அஹதை பத்தி, சூரத்துல் இக்லாஸை பத்தி என்ன சொன்னாங்க? சுலுத்துல் குர்ஆன் என்று சொன்னார்கள். குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதி. சஹாபாக்கள் கேட்கிறாங்க, உங்களில் ஒருவர், யாராவது ஒருவர் ஒரு இரவில் குர்ஆனின் மூன்றில் ஒரு பகுதியை ஓத முடியுமா? அயஸு அஹதுக்கும் கேட்கிறாங்க, உங்களில் யாருக்காவது முடியுமா? எங்கள் யாருக்குத்தான் முடியும் யா ரசூலுல்லாஹ் என்று சஹாபாக்கள் கேட்ட பொழுது, முடியும். குர்ஆன்ல சூரத்துல் இக்லாஸ் என்று சொல்லக்கூடிய 2 வரிகளை கொண்ட ஒரு சூரா இருக்கிறது. குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமத் லம் யலித் வலம் யூலத் வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத் என்று சொல்லக்கூடிய அந்த சூரத்துல் அஹத், சூரத்துல் இக்லாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த அத்தியாயம் தான் சுலுசுல் குர்ஆன். குர்ஆனுடைய மூன்றில் ஒரு பகுதி என்று சொன்னார்களே, அந்த குர்ஆனுடைய அந்த அத்தியாயத்தை நாம் ஓதிக்கொண்டிருக்கலாம். குர்ஆனுடைய அர்த்தம் தெரிந்து ஓதினாலும் சரி, அர்த்தம் தெரியாமல் ஓதினாலும் கூட இத்தகைய நன்மை பெற்று தரக்கூடிய ஒரு சிறப்பு குர்ஆனுக்கு தான் இருக்கு. அந்த குர்ஆனோடு நாம் நம்முடைய தொடர்புகளை அதிகமாக ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதர சகோதரிகளே. அதனால வரக்கூடிய ரமலானை ஒரு நொடி கூட பாழாக்கி விடாமல் அதை மிகப்பெரிய பாக்கியமாக நினைத்து இன்ஷா அல்லாஹ் குர்ஆனோடு அதிகமான தொடர்புகளை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதிக நல்ல வாய்ப்பினை நம் அனைவர்களுக்கும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு என்னுடைய இந்த உரையை முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.